பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றும் அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு அறிவிக்க போகிறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் நடி பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு வரவேற்கிறோம், துதிக்கிறோம். ஏசப்பா பரலோக ராஜாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிற எல்லா எமோரிய ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு முறித்து போடுவீராக. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற யாவருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக உங்க நாமத்தினால. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் இதுல இணைந்திருக்கிறார்களோ, இணைக்கப்பட போகிறார்களோ, ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பங்களுக்குள்ள தேவ ஆவியாண்ட அசைவாடுதலை உண்டாக்குவீராக. தாவீதின் குமாரனே, நீர் மனம் இறங்குகிறவராய் இருக்கிறபடியினால் அப்பாமக்கு உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆளுகை செய்ங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வாமை. நேத்து பாத்தீங்கன்னா தாமதித்தாலும் காத்திரு அழகா நம்மளுக்கு இடைப்பட்டாங்க. பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட முடியும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க முடியும். அதே போல இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வாமை. வசனம் பாருங்க, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய சத்தத்தை என்ன செய்யணுமா, அறிக்கை பண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் மகனே மகளே? இன்னைக்கு நம்மளுக்கு நேரமே இல்லை வாழ்க்கையில. ஆனா வேதம் சொல்லுகிறது, நேரம் இருக்கோ இல்லையோ, நீ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்ய, அறிவிக்க பழகு. அது மாத்திரமல்ல, அது ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல குறிக்காது, நம்மளுக்கும் விசுவாசிகளாகிய நம்ம யாவருக்குமே குறிக்கும் இந்த சத்தம். எப்படின்னா, நம்மளுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் நடி தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய, காத்திருக்க பழகு. தேவனுடைய சத்தத்தை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்க பழகு மகனே மகளே. அதாவது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்ல போனா, நான் என்னையே எடுத்துக்குவேன். பாத்தீங்கன்னா, சரி ஒரு நேரம் திடீர்னு ஒரு மினிஸ்ட்ரி போறோம் வைங்களேன், அன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு டைமே இருக்காது. ஏன்னா வெளியில போயிட்டு வர்றதுக்கு சாயங்காலம் ராத்திரி ஆக ஆக பாத்தீங்கன்னா ஃபுல்லா டயர்ட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நேரமே இருக்காது ஜெபிக்கிறதுக்கு கூட. ஆனாலும் என்ன செய்யணும், குட்டியா உட்கார்ந்து, ஏசப்பா எப்படியாவது என்ன செய்யுங்க, அந்த நாள் முழுது எங்களை பாதுகாத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமாவது அவருடைய சமூகத்துல காத்திருக்க பழகணும். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் நடி. ஏன்னா இனிமே போக போக பாத்தீங்கன்னா நேரமே பத்தாதது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா உலகம் அப்படி. அந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, உலகத்துக்குள்ள நம்ம கால் வச்சிருக்கும் போது, நம்முடைய சிந்தைகள் அப்பா சிதறாதபடி தெய்வ சமூகத்துல காத்திருந்து பலன் பெறும்போது, இந்த உலகத்துக்குள்ள கால் வைக்கும் போது நம்முடைய சிந்தைகள் இருதயங்கள் சிதறப்படாது. ஹல்லேலூயா. ஏன்னா அதிகாலையிலே தேவனாகிய கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த நாளுக்குள்ள அது எல்லாத்தையுமே தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடணும். இன்னைக்கு பாருங்க, இப்ப காலையில நம்ம ஜெபிக்கிறோம். காலையில ஜெபிக்கும் போது ஏசப்பா கிட்ட போய் என்ன செய்யணும், இந்த நாள் முழுவதும் நீங்க என்ன எப்படி நடத்த போறீங்களோ, உங்க கரத்துக்களை ஏந்தி என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் இருக்கிற காரியங்களை அறிக்கை பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஏசப்பா 5 மணிக்கு உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே சடனா என்ன பண்ணிடக்கூடாது, உடனே இதுல வந்து உட்காரணும் கண்டிப்பா. அப்ப கொஞ்சம் முந்தியே எழும்பி என்ன செஞ்சிடணும், உங்களுடைய பிரேயரை வச்சிடணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு ஜெபத்தை பண்ணிரணும். பண்ணிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், மொபைலையே தூக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி கிடையாது. காலையில எந்திரிச்சதுமே நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, மொபைல் தான் இருக்கு. ஹல்லேலூயா. அதை மட்டும் தான் நம்ம கண்கள் பார்க்கிறதா இருக்கிறது மகனே மகளே. அது தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனையை கொடுக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேடி உங்களுடைய குடும்பங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும். உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் முன்னாடியே காண்பிக்கிறாரோ அவங்க யாவரையுமே என்ன செய்யுங்க, தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதற்கு பிற்பாடு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் நடி ஒவ்வொரு இப்படி கூடுகளை என்ன செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏவப்பட்டாருன்னா வந்து உட்காருங்க. நிச்சயமாகவே அது உங்களுக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நான் எழும்புறதே இப்பதான், தூங்குறதே விடிய காலம் தான் தூங்குனேன், அப்படிதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம். ஆனா அப்படி சொன்னாலும் இததான் கர்த்தர் விரும்புகிற தேவன்.
ஃபர்ஸ்ட் என் பிள்ளை என்கிட்ட வரணும், ரெண்டாவது அடுத்த காரியத்தை பார்க்கட்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புவாங்க. அதனால தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில என்ன செய்யுங்க, அந்த வாழ்க்கை இதை மாற்றிக்கொள்ளுங்க. மொபைலுக்கு உடனே அடிமையாகாதபடி ஃபர்ஸ்ட் ஏசப்பாக்கு உங்க நேரத்தை கொடுத்துட்டு, அதற்கு பிற்பாடு அப்ப வந்து இந்த டைம் தான் அப்படிங்கும்போது அப்ப என்ன செய்யணும், கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். ஒண்ணு சிலர் நம்ம அலாரம் வச்சு எழும்புவோம். அப்படி இல்லாட்டி கர்த்தர் இன்னைக்கு வந்து ஆலோசனை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அலாரம் வச்சு எழும்புவோம். ஆனா நான் சொல்லுவேன், நீங்க அலாரம் வச்சு எழும்புறது வேஸ்ட். ஏன்னா சில நேரம் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும், நம்மளுக்கு காதே கேட்காது. ஹalleluya. ஆனா கர்த்தர்ட்ட சொல்லிட்டு நம்ம படுக்கும்போது நிச்சயமா தேவனாகிய கர்த்தரே என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்க. அதாவது ஒரு மனிதனை போல தட்டி எழுப்புகிற தகப்பன். ஒவ்வொரு ஒவ்வொரு முறையில ஏசப்பா நம்மளை எழுப்புவாங்க. ஏன்னா அதை நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட பரிந்துரைச்சிடணும். ஏசப்பா நாளைக்கு நான் இப்படி இருக்கு, உங்க வேலை இருக்கு, அதுக்கு முன்னாடியே நான் எழுப்பி என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. அதே போல ஊழியர்களா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன பண்றோம், சமயம் அதாவது ஊழியம் தொடர்ச்சியா, நேத்து இதை தொடர்ச்சி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல்லா தொடர்ச்சியா மினிஸ்ட்ரி பண்ணுவோம், ஆனா அவருடைய சமூகத்துல நம்மளுக்கு உட்கார முடியாது. ஹalleluya. அப்போ அது வேஸ்டா போயிரும். நீங்க என்னதான் உழைச்சாலும், என்னதான் நீங்க வேலைக்கு போனாலும், என்னதான் ஏசப்பா உங்களுக்கு ஊதியத்தை கொடுத்தாலும், நீங்க தேவ சமூகத்துல கொஞ்ச நேரமாவது உட்காராம நீ தேவனுடைய வேலைகளை செய்தாயானால், நீ உலக பிரகாரமான காரியங்களை செய்தீர்களே என்றால் அது ஒன்றுமே அப்ப ஆசீர்வதிக்கப்படாது. ஹalleluya. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, நேரம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இன்னைக்கு நம்முடைய பெண்களா இருக்கிறோம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் வாயில அறிக்கை பண்றது, எனக்கு நேரமே இல்லை சிஸ்டர், எனக்கு நேரமே இல்லை பிரதர், இதை தான் நம்ம சொல்றோம். நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாம தான் என்ன பண்ணிக்கணும், அந்த நேரத்தை ஒதுக்கி தெய்வ சமூகத்துல உட்காரணும். அதனால எனது அருமையான ஜனமே, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் நடி. உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, நேரம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்க பழகுங்க, தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க பழகுங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்தை என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு பிரகடனம் பண்ணுங்க. ஹalleluya. அவருடைய பூமியின் கடையாந்திர முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுங்கன்னு சொல்லி வாய் நிறைய நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்பமாக்கு ஸ்தோத்திரம் நடி. அப்ப பூமியின் கடையாந்திர முனை மட்டும் நம்மளுக்கு யுத்தங்களை ஓய பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஜீவனுள்ள தகப்பன் ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கரைகளை நீக்கி போடணும் மகனே மகளே. அப்ப அதை நீக்கி போட ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, உனக்கு எனக்கு முன்பாக நடுவாக நின்று தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போறாங்க, எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுவாங்க. நம்மளுக்கு முன்பாக யாரெல்லாம் போராட இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட வல்லமைகள் நம்மளுக்கு முன்பாக கிரியை செய்ய போகிறதோ, அந்த வல்லமைகள்ல இருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன செய்வாங்கன்னா பாதுகாத்து கொள்ளுவாங்க. அதுல இருந்து பிரித்தெடுத்துருவாங்க. ஹalleluya. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்ப என்ன செய்யணும், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் டாடி. நேரத்தை பார்க்காதீங்க. கண்டிப்பா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் வேணும் மகனே மகளே. நான் அது மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் டாடி. இன்னைக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இல்லாம நம்ம உலக பிரகாரமா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன உபதேசம் பண்ணினாலும் சரி, அது விருதாவாய் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அப்ப அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்துல ரட்சிப்பு இல்லாம நீங்க மற்றவங்களை ரட்சிப்புகளை வழி நடத்தவே முடியாது. இன்னொரு பாயிண்ட் பாருங்க. சில ஊழியர்களா இருப்பாங்க, தம் மனைவி பிள்ளைகளை நேசிக்கவே உங்களுக்கு தெரியாது. சிலர் பாத்தீங்கன்னா கணவனை நேசிக்க தெரியாது, அப்படிலாம் இருப்பாங்க. அப்படிலாம் நீங்க உங்க ஊழியம் பண்ணி நீங்க என்ன சாதிக்க முடியும்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஹalleluya. கர்த்தர் கண்டிப்பா நியாயத்தீர்ப்பு நாள்ல உங்களுக்கு முன்பாக கொஸ்டின் மார்க்கா வைப்பாங்க. நீ எப்படி இருந்தா மகனே, உன் மனைவியை உன்னால நேசிக்க முடிஞ்சுச்சா, உன் பிள்ளைங்களை உன்னால நேசிக்க முடிஞ்சுச்சா? சாதாரண ஒரு அன்பை செலுத்த முடியாத நம்ம எப்படி மற்றவங்கிட்ட அன்பை செலுத்துகிறவர்களா இருக்கிறோம்? ஹalleluya. மற்றவங்களுக்கு போய் எப்படி ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறோம்? ஹalleluya. யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சரி செய்யணும். முதலாவது நீ ஒரு ஊழியனா, தகுதியுள்ள மகனா கர்த்தர் உன்னை நிறுத்த ஆரம்பிச்சுட்டாலே, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, உன்னுடைய வீட்டுக்குள்ள முதலாவது சமாதானம் உண்டாகணும். பிசாசு போராடதான் செய்வான். அது நீங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே, ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலேயே அவன் ஆல்ரெடி என்ன செஞ்சிருவான், போராட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்பமா கிறிஸ்தவத்துல அப்ப அந்த போராட்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க, அந்த பலவானெல்லாம் முந்தி கட்டிருங்க. அந்த பலவானெல்லாம் நம்ம முந்தி கட்டிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடைமைகளை அவனால கொள்ளையிடவே முடியாது, நம்முடைய இருதயத்தை திருடவே முடியாது.
ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால என்ன செய்யுங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ என்ன செய்யி, தேவ சத்தத்தை அறிவிக்க பழகு மகனே மகளே. நம்ம நினைக்கிறோம் ஒரு மைக் பிடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்னாதான் நான் ஊழியம் பண்றேன். இல்லவே இல்ல. நீ அப்பமாக்கு தேசத்துக்காக ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்க ஜெபிச்சா கூட அது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மினிஸ்ட்ரி. ஒரு ஊழியரை நீர் கவனித்தாயானால் கூட அதுவும் கர்த்தர் கொடுக்கிற வேலைதான் உங்களுக்கு. ஹalleluya. சிலர் வேண்டா வெறுப்புக்கா கவனிச்சீங்கன்னா அதோட பலனே பெறவே முடியாது. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த இருதயத்தை உற்று நோக்குகிற தகப்பன். அதற்கு நிச்சயமா பரலோகத்துல கிரெடிட் உண்டு. அதனால அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. எந்த நேரம் இருந்தாலும் இல்லைன்னாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாட்சியாவது என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நன்மை செய்யாம இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப எல்லாராலும் நம்ம கைவிடப்பட்டுருவோம். அப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட பிற்பாடு நம்ம யார்கிட்ட வருவோம் தெரியுமா? கர்த்தரிடத்துல, ஜீவன தகப்படத்துலதான் வருவோம். லாஸ்ட்ல அவராவது நம்மளை விடுதலையாக்குவாரா அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் பார்ப்போம். சிலர் உள்ளத்தோடு வருவாங்க, அவங்க விடுதலை பெறுவாங்க. ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. என்னதான் நம்ம போனாலும், என்னதான் தேவனுக்கு விரோதமா நம்ம எழும்பினாலும், என்னதான் பாவத்துக்குள்ள விழுந்து கிடந்தாலும், கர்த்தாவே என்ன விடுதலையாக்குங்கன்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அப்படின்னா, அவர் உடனே மனம் இறங்குகிற தகப்பனா இருக்கிறார். அவருடைய இருதயம் உடனே உடைஞ்சு போயிரும். ஐயோ, என் பிள்ளை கதறாளே, என் பிள்ளை கதறானே, நான் எப்படியாவது அவனை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சுறாங்க, அந்த விடுதலையை கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை குறிச்சு மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட அறிக்கை பண்றது இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சாட்சி என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க அறிவிக்க ஆரம்பிக்கும் போது அதுவே ஒரு மினிஸ்ட்ரி. ஹalleluya. அது மாத்திரமல்ல, தேசத்துக்காக வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்கிறது ஒரு மினிஸ்ட்ரி. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கிற பழகுங்க என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊழியரா இருக்கிறோம், நம்ம எப்படி சத்தியத்தை அறிவிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு பூசி மொழிகி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லா நம்ம அவங்கள அழைப்பிச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வேஸ்டா போயிரும். மகனே மகளே, யாரா இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு என்ன செய்யாது, அப்ப ஜெயத்தை கொடுக்காது. அது உங்களை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகாது. ஏன்னா கர்த்தர் கேட்பாங்க, நியாய தீர்ப்பு நாள்ல, நான் உனக்கு இப்படி ஆத்துமாக்களை கொடுத்தனே, நீ அவனை சரியா வளர்த்தாயா? அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை உன்னால சுட்டி காண்பிக்க முடிஞ்சிச்சா? ஹalleluya. அவங்க கிட்ட இருக்கிற பாவ கரைகளை உன்னால உணர்த்த முடிஞ்சிச்சா? ஹalleluya. ஏன்னா இன்னைக்கு ஆரோக்கியமான செய்தி யாருக்குமே பிடிக்காது. அப்ப உலக பிரகாரமான வார்த்தைகள் தான் என்ன செய்யும், இன்னைக்கு அவங்களுக்கு குளுமையை கொடுக்கும். இன்னைக்கு அதுதான் உலகம். ஏன்னா அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். சத்தியத்தை சத்தியமா பேசுகிற காலத்துக்குள்ள இப்ப இல்ல. சத்தியத்தை சத்தியமா அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அவங்களுக்கு ஏற்ப நீங்க பேசுறதுதான் அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது. அந்த குளிர்ச்சியை உன்னை வாந்தி பண்ணி போட்டுரும் மகனே மகளே. ஊழியரா இருங்க, நீங்களே உங்களுக்கே கர்த்தர் அந்த காரியத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. உனக்கு அப்பா அம்மா ஒரு மினிஸ்ட்ரி, நீ என்னுடைய மகன், என் வேலையை கண்டிப்பா செய்வாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. எச்சரிப்பின் சத்தத்தை என்ன செய்யணும், உங்களுக்கு அறிவிக்கணும். எச்சரிப்பின் சத்தம் என்ன, அவங்க மனம் திரும்பவே மாட்டிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்க சில வியாதிகள் அவங்களை விட்டு விலகல, சில பண கஷ்டங்கள் அவங்களை விட்டு விலகல, இல்ல அவங்களுக்குள்ள இன்னும் ரட்சிப்பு இல்ல அவங்களுக்குள்ள இன்னும் அபிஷேகம் இல்ல, இன்னும் அந்நிய பாஷை இல்ல அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்த ஒரு ஆத்மாவுக்கு அது கிடைக்கல அப்படின்னா, நீ என்ன செய்யணும், முழங்கால நின்று அவங்களோட இருக்கிற தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அந்த நபருக்காக நீ காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுவாரு, அந்த நபர்களுக்குள்ள இருக்கிற பாவ கரைகளை உனக்கு உணர்த்தி கொடுப்பாரு. ஹalleluya. ஏன்னா இப்படிதான் கர்த்தர் எங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவ கரைகளை உணர்த்தி கொடுக்கும் போது அதை நீங்க மூடி மறைக்காதபடி, சிலருக்கு மூடி மறைச்சு அதை வேற விதத்துல பேசி ஜெபிக்கும் போது சிலர் மாற்றப்படுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் வரவே வராது. அப்ப என்ன செய்ய வேண்டிய, ஓப்பனா பேச வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தர் சொல்லுவாங்க, நீ என்ன செய்த அறிவிப்ப கொடு, அவளுடைய பாவ கரைகளை நீ சுட்டி காண்பி மகனே மகளே. அப்பந்தான் என்ன செய்யும், அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும். அப்ப அந்த நடுக்கம் அவங்களை அழிக்கிறதுக்கான நடுக்கம் அல்ல, அவங்கள உருவாக்குவதற்கான நடுக்கம்.
ஹalleluya. அப்பமா ஸ்தோத்திரம். அப்ப அந்த காரியத்துல இருந்து நம்ம விடுதலை பெறும்போது, அத சுட்டி காண்பிக்கும்போது, ஐயோ! இது எப்படி நம்மளுக்கு இந்த ஊழியர்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தாட் வரும். சிலர் அப்படி சொன்னோனே அடுத்து ஓடி போயிருவாங்க. அடுத்து வரவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அத உடைச்சு தேவ சமூகத்துல நின்னு என்ன செய்வாங்க? அதுல இருந்து ஒப்புரவாகுவாங்க. அதுக்கு பிற்பாடு ஈஸியா அவங்கள என்ன செய்வாங்க? அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுரும். ஒரு மனிதன கர்த்தர் கொடுத்தாருன்னா, முழுமையா ரட்சிப்புக்குள்ள நீங்க நடத்தணும் கண்டிப்பா. இவரு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவாரு பாருங்க, அந்த ஓனேசிமுக்காக என்ன செய்வாருன்னா, அப்பா ஸ்தோத்திரம் தன்னோடே உடன்படிக்கை பண்ணிக்குவாரு. சிலர் பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில அப்படிதான் உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்க வைப்பாங்க. ஹalleluya. அப்பமா ஸ்தோத்திரம் டாடி. அதாவது இவன் பெற்ற கடனெல்லாம் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். இவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா அப்படின்னு சொல்லி நல்லா என்ன செய்வாரு? ஒரு லெட்டர் எழுதுவாரு. ஹalleluya. மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போலதான் நம்மளுக்காக ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரத்தத்தை கொடுத்தாரு. என் பிள்ளைங்க பாவம் செய்யக்கூடாது. என் பிள்ளைங்க விடுதலை பெறணும். என் பிள்ளைங்க ஜெயம் எடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள்னா அவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. அந்த மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? பாவத்துல விழுந்துடக்கூடாது. ஆசீர்வாதம் இல்லாம இருந்துடக்கூடாது. பொருத்தலா இருந்துடக்கூடாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்குகிற தகப்பன். ஆனா அப்படிப்பட்ட நம்மளுக்காக அவர் ரத்தம் சிந்திருக்காரு. ஆனா அந்த அந்த இத நம்ம நினைச்சு பார்க்கிறதே கிடையாது. ஹalleluya. மனம் போன போக்குல என்ன செய்றோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் போன போக்குல போனாயானால் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அனுதாபப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நிச்சயமாவே ஒரு மனிதனையும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாது. அப்ப நம்ம எங்க எங்க போவோம் அப்படின்னா, நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டுருவோம் மகனே, மகளே. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, உங்களையே உங்க கண்கள்ல இருக்க குறைகளையே நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்ல? ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியல? அப்படின்னு சொல்லும்போது, ஜஸ்ட் நம்மளையே உற்று பார்க்கணும். நான் எதுல விழுந்து போயிருக்கேன்? எதுல சரியா இல்ல? எதுல தேவனோட உறவாடுதல் இல்ல? தேவனோட சஞ்சரித்தல் இல்ல? எதுல இல்ல? அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிற வல்லமையில தகப்பனா இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். எனக்கு முன்னாடி கர்த்தர் ஒருத்தங்கள குடுத்து அவங்களுக்கு விடுதலை இல்ல அப்படின்னா, நான் என்னைய தான் சோதிச்சு பார்க்க என்ன கர்த்தர் வைப்பாங்க. நான் பெருமைக்காகலாம் சொல்ல. இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஏன்னா நீங்களும் அப்படி நடக்க பழகணுங்கிறதுக்காக. ஹalleluya. அப்படி சொல்லும்போது தான் கர்த்தர் அங்க இருக்கிற அநேக குறைகளை சுட்டி காண்பிக்க வல்லமையுள்ள தகப்பனா இருப்பார். அதுக்கு பிற்பாடு அவங்களோட ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உடைக்க வச்சு, அவங்கள முழுமையா ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? அங்க கிரியை செய்வாங்க. ஹalleluya. அப்பமா ஸ்தோத்திரம் டாடி. அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு நேரமே இல்லாததுதான். ஏன்னா போக போக மிகவும் பிஸியா ஆயிருவோம். ஃபுல்லா வேலை, 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 வேலை. பிள்ளைங்கள பார்க்கிறதுக்கே இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்ல. ஹalleluya. அப்ப அந்த பிள்ளைங்கள பார்க்க முடியாதபடிக்கு நீங்க ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்கும்? ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க அழிந்து போகிறதற்கு, பாவ கரைகள்ல விழுந்து போகிறதுக்கு பெற்றோர்களே காரணம் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறார். ஹalleluya. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? பெற்றோர்களாகிய நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்கள என்ன செய்யுங்க? நேசிக்கக்கூடிய கிருபைகளை கேளுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். அல்லது தயவு செஞ்சு இந்த வேதத்தை படிக்க வைக்க திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால வாஞ்சிக்கிற பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நீங்க ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. நீங்க இந்த வேதத்தை சொல்லி கொடுத்துட்டாலே போதும், கர்த்தர் அவங்களை என்ன செஞ்சிருவாரு? அழகா வழி நடத்திடுவாங்க. வேதத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சுட்டா போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் அந்த வேதத்தின்படியே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாவத்துல விழணும் அப்படிங்கும்போது டக்குன்னு ஆவியானவர் என்ன செய்வாருன்னா, சில காரியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்ப என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைங்க பாவ வாழ்க்கையில விழுந்து போகாதபடி நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உயிர்ப்பித்து விடுவார். ஹalleluya. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா கிடையாது. சில குடும்பங்கள் பிள்ளைங்கள கரெக்ட்டா அழகா என்ன செய்றோம்? கர்த்தருக்குள்ள வளர்க்கிற பிள்ளைங்களும் உண்டு. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு ஆலோசனை. இதெல்லாம் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த தேவ சத்தத்தை என்ன செய்யணும்? தப்புன்னா தப்புதான். இது சரியில்ல மகனே, மகளே. சிலர் ஒரு அம்மா ஒரு நாள் என்கிட்ட பேசினாங்க. அதாவது அவங்களுடைய தப்ப சுட்டி காண்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன விட்டு போயிடுறாங்க. எனக்கு ஆத்துமாக்கள் தான் முக்கியம். ஹalleluya.
ஆத்துமாக்களை நீங்க விடுதலையாக்காம அந்த ஆத்துமாக்களை வச்சு லாபத்துக்காக நீங்க வச்சீங்கன்னா, இதுக்கு நியாய தீர்ப்பு யாருகிட்ட கர்த்தர் வைப்பாருன்னா, ஊழியராகிய உங்ககிட்ட தான் கர்த்தர் வைப்பார். அது மிகப்பெரிய பாவம். இருக்கிறதுலே நீங்க செய்யற பாவம் அதுதான். ஹalleluya. ஆனா உலக பிரகாரமான பாவம் செய்யல. எல்லா கற்பனைகளுக்கும் நான் கீழ்ப்படிறேன். அழகா அந்த ஒருத்தர் சொல்லுவாரு. ஆ எல்லா சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன செய்றேன்? உங்களுடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அப்ப உடனே கர்த்தர் சொல்லுவாரு, உன் ஆஸ்தியெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்ன செய்யி? எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உடனே அவரோட மைண்ட் எல்லாம் என்ன செஞ்சிரும்? அப்செட் ஆயிரும். அவர் அந்த இடத்துக்கு திரும்ப வரமாட்டாரு. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்பமா கிறிஸ்தவ உனக்கு கொடுத்த ஆத்துமாக்களை நீ பயன்படுத்தணும். நீ அப்ப அவருக்குள்ள வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா, நீ உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்க. நீ உண்மையுள்ள வேலைக்காரனா இருக்க வேண்டும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனா எழும்ப வேண்டும் மகனே மகளே. ஹalleluya. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்தாங்கன்னா, உங்களை சரியாய் வழி நடத்துங்க. நீங்க அந்த நீங்க பாத்திரம் கழுவுறீங்க, ஒரு பால் காய்ச்சுறீங்க. அந்த பால் காய்ச்சின பாத்திரத்தை நல்லா திரும்ப அடுத்த நாள் கழுவுனா தானே அடுத்த நாள் பால் காய்ச்ச முடியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க ஆரம்பிச்சாதான் அடுத்த நாள் நம்முடைய வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். ஹalleluya. அடுத்த நாள் என்ன செய்யணும்? நம்முடைய பாவக்கரைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம உலகத்துக்குள்ள தான் நடக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், லௌகீக வல்லமை உங்களை மூடிக்கொள்ளாதபடி என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை எக்காரணத்தை கொண்ட யாருக்கும் கொடுக்காதீங்க. 11 மணியா 9 மணியா அப்பா அவர் வைத்தாருன்னா கண்டிப்பா அந்த சமயத்துல என்ன செய்யுங்க? எந்த ஒரு மனிதனுக்கும் அதை கொடுக்காதீங்க. மொபைலை தூக்கிட்டு போகாதீங்க. மொபைலை நீங்க ஜெபிக்கும் போது தூக்கிட்டு போனீங்கன்னா நிச்சயமா உங்க மைண்ட் சதுரடிக்கப்படும். ஹalleluya. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஆனா வேதம் அழகா சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்னுடைய சத்தத்தை ஜாக்கிரதையாய் உபதேசம் பண்ணு. ஹalleluya. அவருடைய சத்தத்தை ஜாக்கிரதையா உபதேசம் பண்ணி சாந்தத்தோடு பேசி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கண்டன அவங்க செய்யற தப்ப நீ சுட்டி காண்பித்து என்ன செய்ய? அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சாயலாய் மாற்று என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதை செய்கிறோம்? ஏன்னா விட்டா என்ன செஞ்சிருவாங்க? உங்களுக்கு பணம் வராது ஒண்ணு. அவங்கள விட்டு என்ன செஞ்சிருவீங்க? அப்பா அம்மாக்கு உங்களை விட்டு ஓடி போயிருவாங்க. இது வாழ்க்கை அல்ல, இது ஊழியம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீங்க ஊழியம் பண்ணீங்கன்னா நீங்க தேவனுடைய கர்த்தர்ல பாவத்துல சம்பாதிக்கிறதுக்கு சமம். நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உனக்கு முன்பாக இருக்க ஏறி நரகம் ஆயத்தமா இருக்கும். ஹalleluya. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு நபரை கொடுத்தா கூட அந்த நபரை முழுசா ஆயத்தமாக்குங்க தேவனாகிய கர்த்தருக்காக. ஏன்னா என்னமோ உள்ள காலம் என்ன அப்படின்னா, சிலர் ரொம்ப பாரத்தோடு நம்மகிட்ட நிப்பாங்க. ஒரு ஊழியர்கிட்ட பேசுறாங்கன்னு வைங்களேன். ஆனா கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு, இவளுக்கு என்ன செய்ய இந்த நிந்தை நான் நியமிச்சிருக்கேன், சற்று நீ விலகி இரு. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நிக்கிறோம். அவங்களுக்காக பரிந்துரைக்காதன்னு சொல்லிருவாரு. வேதம் அதான் சொல்லுது. அவர்களுக்காக நீ பரிந்துரைக்க வேண்டாம். அப்ப அவர்களுக்காக நீ பரிந்துரைக்காத பட்சத்துல அப்ப எப்படி விடுதலை பெற முடியும் ஒரு மனிதன்? யோசிச்சு பாருங்க மகனே மகளே. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தருவாய்கள். இதெல்லாம் கொடுக்கப்பட்ட அப்பமா கிறிஸ்தோத்திரம் டாடி நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம திருந்துவதற்காக, நம்ம மனமாறுவதற்காக, நம்ம தேவனோட சஞ்சரிப்பதற்காக. ஒரு நாட்கள்ல வேத வார்த்தைகளும் கிடைக்காம போக போது, ஒரு நாட்கள்ல ஜெபிக்கவும் நம்மளால முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்பட போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தர் கொடுக்கிற இந்த நாட்கள்ல என்ன செய்யுங்க? உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க கண்கள்ல இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. அப்பமா கிறிஸ்தோத்திர சத்தியத்தை சத்தியமாக, அப்பட்டமாக, துல்லியமாக சுட்டி காண்பிக்கணும். ஹalleluya. அதற்காக அப்பமா கிறிஸ்தோத்திரம் டாடி. அது மாத்திரம் அல்ல பாருங்களேன், ஒவ்வாமை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசுப்பாவை ஃபுல்லா தேடுறோம். ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நிறைய சத்தியத்தை கேட்கிறோம். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏசப்பா அப்படியே அக்யூட்டா பேசுவாங்க. ஆனா அந்த நேரம் அந்த சத்தியத்தை அவங்க கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே என்ன பண்றாங்க? அது எல்லாம் காத்தோட போய் அவங்களுடைய பழைய ரொட்டீனான அந்த வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறோம்? செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆலயத்துக்கு போவோம், சத்தியத்தை கேட்போம், கேட்கறதோட சரி விட்டுட்டு என்ன செஞ்சிருவோம்? அவ்வளவுதான். கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய சுயத்துக்காக நம்ம ஓட ஆரம்பித்து விடுகிறோம்.
ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஆனா கர்த்தர் இன்னைக்கு எங்கள அப்படி வைக்கல. அந்த நாட்கள்ல அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு அததான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்றோம்? செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனையை கொடுக்காது மகனே, மகளே. ஹalleluya. ஒவ்வாம உள்ளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அந்த தன்மைகள் எல்லாம் அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி வெளியே அகற்றப்படணும். நம்ம வாழ்க்கையில இருக்க தூசிகள் அப்பமாக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தூசி சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு, எனக்கு தூசி டஸ்ட் எனக்கு ஒத்துக்கல. ஹalleluya. இதே போலதான் டஸ்ட் உங்களுடைய சரீரத்துக்கு ஒத்துக்காம இருக்கலாம். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நம்முடைய சரீரம் எப்படி இருக்கு? கர்த்தர் உங்கள்ட்ட இருந்து கர்த்தர் உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அந்த டஸ்ட் கூட உங்களுக்கு என்ன செய்யும்? ஒத்துக்கும். அந்த அந்த சேதம் உங்களுடைய வாழ்க்கையில வராது. ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், லௌகிக வல்லமைகள், உலகத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள். அது மாத்திரமல்ல, அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இங்க அப்படியே சத்தியத்தை நம்ம கேட்டிருப்போம். அடுத்த நிமிஷம் என்ன செய்வோம்? மற்றவங்களை குறித்து புறங்கூறுகிற நாவுகளா இருப்போம். அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு சொல்லி நீ யோசிச்சாயானால் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறும்? மகனே, மகளே, ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா சொல்லுவோம், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் விடுதலை இல்ல. கண்டிப்பா நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு இன்னைக்கு உனக்கும் எனக்கு விடுதலை இல்ல அப்படின்னா நம்முடைய இருதயங்கள் சுத்தமா இல்ல. சில நேரத்துல தேவனுடைய கர்த்தர் தாமதிப்பாரு, இல்லன்னு சொல்லல. சில காரியங்கள் அப்பமாக்கு தாமதிப்பாங்க. ஆனா நிறைய அதாவது 90% எப்படி இருப்போம்னா நாம தான் சரியில்லாம இருப்போம். 99% கூட அப்படிதான் நம்ம இருப்போம். ஹalleluya. அப்ப இங்க இவ்ளோ சத்தியத்தை நம்ம ஆலயத்துல கேட்டுட்டு வருவோம். அப்பமாக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நிமிஷம் என்ன செய்வோம்? மற்றவங்களை குறித்து புறங்கூறி கொண்டு இருப்போம். வீணான வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவங்க கதையை பேசவே பேசாதீங்க. ஹalleluya. அது மாத்திரமல்ல, உன்னுடைய வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்களை மற்றவங்கிட்ட நீ ஷேர் பண்ணவும் பண்ணாதீங்க. அதாவது உள்ள இருக்க ரகசியங்களை ஷேர் பண்ண மாட்டோம். இல்ல இது இப்ப ஒரு குடும்பத்துல பாருங்க, மாமியார் மருமகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், இல்ல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உடனே என்ன செஞ்சு ஈஸியா பரப்பப்பட்டுரும். இது ஜஸ்ட் உவமைதான். அப்ப பாருங்க, அப்ப ஈஸியா பரப்பப்பட்ட உடனே எப்படி இருக்கும்? அப்ப நீங்க சொல்லாம அவங்க அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது தெரியுமா மற்றவங்களுக்கு? ஹalleluya. கர்த்தர் இதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி. பாவத்தை நீங்களே சம்பாதித்துக் கொள்ளுகிறீங்க. தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க? மற்றவங்களை குறித்து புறங்கூறாதீங்க. மற்றவங்களை குறித்து பொறாமப்படாதீங்க. மற்றவங்களை குறித்து அப்பமாக்கு ஸ்தோத்திரம் ஏளனமா நினைக்காதீங்க. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. மற்றவங்களுடைய வாழ்க்கையில அவங்க இப்படி உயர்ந்திருக்காங்களே, நான் இன்னும் பொத்தலா தரித்திரத்துல இருக்கிறேன்னு கண்டிப்பா யோசிக்காதீங்க. ஹalleluya. தயவு செஞ்சு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாவே நிறைவேறாது. நிறைவேறும். எப்ப நிறைவேறும்னா நீ உருவாக்கப்பட்ட பிற்பாடுதான் நிறைவேறும். அப்பமாக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேவ சமூகத்துல மறுபடியும் உங்களை விண்ணப்பிச்சு, நான் செஞ்சது பாவம்ப்பா, நான் இருமனம் உள்ளவளா மாற்றப்பட்டுட்டேன், நான் 2 பக்கமா கால் வச்சிருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன். ஹalleluya. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு ரப்பர் திருடுறது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது. சடனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரே ஒரு சின்ன பொய் சொல்லுவோம். ஒரே ஒரு குட்டி பொய் தான் சொல்லியிருப்போம். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே ஊதி ஊதி பலூன் மாதிரி அந்த பொய் சொல்றது. ஹalleluya. புறங்கூறுகிறது, மற்றவங்களை குறித்து, மற்றவங்க வீட்டை கெடுத்து மற்றவங்கிட்ட போய் பேசுறதெல்லாம் ஒரு பலூன் ஊதுற மாதிரி நீங்க. ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை உற்று கவனிச்சுட்டாரு அப்படின்னா அந்த பலூனை எப்படி உடைஞ்சு போகுமோ அதே போல உங்களுடைய இருதயங்கள் சுக்குநூறாக உடைந்து விடும். ஹalleluya. உங்களுடைய அந்த இருதயத்தை ஒட்ட வைக்கிறதுக்கு ஆளே இருக்காது. உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம இப்ப தள்ளப்பட்டுட்டோம். ஹalleluya. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? இருமனம் உள்ளவர்களா நீங்க எதையும் இருக்காதீங்க. எதையுமே சுதந்திரிக்க முடியாது. இரு பக்கம் ஒண்ணு ஆண்டரை தேடிட்டீங்கன்னா ஆண்டர் பின்னாடியே வந்துருங்க. அதுக்கு பிற்பாடு உங்க பழைய வாழ்க்கை நோக்கி என்ன செய்யுங்க? உற்று பார்க்காதீங்க.
பழைய வாழ்க்கை வேதம் என்ன சொல்லுதுன்னா, பழைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறத காட்டி உற்று பார்ப்பதை விட அத லைட்டா அப்படி பேக்ல அப்படி லைட்டா உள்ள யோசிச்சா கூட பாவம். ஹalleluya. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, இப்படிப்பட்ட ஒவ்வாமைகள்லாம் நம்ம கிட்ட என்ன செய்து செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆனா எல்லா ஒவ்வாமைகளையும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய ரத்தத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் போது, நம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டா மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னொரு காரியம் பாருங்க, நம்முடைய தலைமுறை சில சாபங்கள் நம்மளுக்கு பின்னாக தொடர்ந்து வரும். ஏன்னா அந்த ரத்தத்துலதான் அந்த கிரியைகள் ஆளுகை செய்யும். ஹalleluya. நம்முடைய ஆத்துமா அந்த ரத்தத்துக்குள்ள என்ன செய்யும், அது பின்னாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. என் ஆத்துமாவை சுத்திகரிங்க, என் ரத்தத்தை உயிர்ப்பீங்க, என் ரத்தத்துக்குள்ள கிரியை செய்கிற பாவ கரைகளை களைந்து போடுங்க, என் ரத்தத்துக்குள்ள கிரியை செய்கிற அக்கிரமத்தை எடுத்து போடுங்க. எல்லாமே அந்த சரீரமாகி அந்த ரத்தத்துக்குள்ள கலந்துரும். அந்த சாபங்கள் என் பின்னாடி வர்ற 4 தலைமுறையில இருந்து வருகிற அந்த சாபங்கள் யாரு அந்த ஜீன் வழியா பாருங்க அப்படியே தொடர்ச்சியா வரும். சிலருடைய வாழ்க்கையில டைவர்ஸ் ஓடிட்டே இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில பாடுகள் ஓடிட்டே இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில சரீரத்துல ஒரே பாட்டுல பலவீனம் அப்படி லைனா பேக்ல பார்த்தோம்னா அவங்க வீட்டுல எல்லாருக்குமே அப்படி இருந்திருக்கும். அப்ப நீ தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகனா மகளா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா நம்ம மாற்றப்பட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு பின்தொடரக்கூடாது இல்லையா? அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவனாகிய கர்த்தரோட உறவாடுகிற அனுபவம் வேணும். நம்ம ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். ஏன்னா கர்த்தர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் உள்ள அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற அழுக்க நம்மளாலேயே என்ன செய்ய முடியும்? தேவனுடைய நாமத்தை கொண்டு பிடுங்கி போட முடியும். ஹalleluya. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னா, நம்மளையே ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அழுக்கை களைந்து போட்டுட்டு நம்மள புதிய மனுஷனா ஒவ்வொரு நாளும் நம்மள கழுவி சுத்திகரிப்பாங்க. ஏசப்பா நம்மள அழகா வணைஞ்சு என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஹalleluya. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில முழுமையான சுதந்திரத்தை நம்ம பெறணும்னா நம்ம கிட்ட இருக்கிற சப்பல்கள் நிறைய அதாவது நிறைய டேமேஜ் இருக்கும் நம்மகிட்ட. இதே போல ஒவ்வாமை தான். கண்கள் இச்சைக்குள்ள இருப்போம், மொபைலுக்கு அடிமையா இருப்போம், தொலைக்காட்சிக்கு அடிமையா இருப்போம், தேவையில்லாத காமத்துக்கு அடிமையா இருப்போம், தேவையில்லாத வல்லமைகளுக்கு சூனியத்துக்கு அடிமையா இருப்போம், மாந்திரிகங்களுக்கு அடிமையா இருப்போம், ஜாதகம் பார்ப்போம். பாத்தீங்கன்னா அது மாத்திரமல்ல, அப்பமா கிறிஸ்தோத்திரம் டாடி இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஒவ்வாமைகள் உள்ளுக்குள்ள குடியிருக்கிறது. இது எல்லாமே என்ன செய்யறது? தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இந்த டஸ்ட் எல்லாம் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தரை துதிக்கும் போது என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில? கண்டிப்பா ஜெயம் எடுக்க முடியாது. ஹalleluya. அப்போ இந்த டேமேஜ் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத டஸ்ட் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஊதி தள்ளுகிறவர்களாய் மாற்றப்படணும். ஹalleluya. அது எல்லாம் வச்சு நீங்க களைந்து போடும் பட்சத்துலதான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா வைத்திருக்கிற அந்த பாத்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஹalleluya. அப்போ நீங்க நினைச்சுக்கலாம், சிலர் அப்ப இவ்வளோ காலம் ஜெபிச்சுட்டே சிஸ்டர் இன்னும் என் வாழ்க்கையில ஜெயமில்ல. கர்த்தர் உடனே அந்த நேரத்துல சுட்டி காமிச்சிருவாரு. இந்த கரைகள் ஒன்று இருக்க மகளே, அப்ப நீ அந்த கரைகளை நீ எடுத்து போட்டாதானே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க முடியும். அவங்க முகம் உடனே என்ன சுருங்கி போயிரும். தன்னுடைய சுயத்தை சுட்டி காண்பிச்சுட்டா இன்னைக்கு மனிதர்களுக்கு என்ன இருக்கு? அப்பா அம்மாக்கு அவங்களுடைய முகங்கள் சுருங்கி போகிறது. இவர்கள் என்ன ஊழியம் பண்ணுகிறார்கள்? இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். ஹalleluya. இதெல்லாம் இந்த கிரெடிட் எல்லாம் ஊழியர்களுக்கா? இல்லவே இல்லை. உங்களை உருவாக்கி தேவனாகிய கர்த்தருடைய சாயல நிறுத்தும் போது நிச்சயமா பரலோகம் சந்தோஷப்படும். இந்த பூமியில ஒரே ஒரு ஆத்மாவை நீங்க விடுதலை ஆக்கிட்டா கூட, ரட்சிப்புகளை நடத்திட்டா கூட பரலோகம் சந்தோஷப்படும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் திருவிருந்துக்காக மாத்திரம் நம்ம விடுதலை ஆக்கப்படக்கூடாது. அதுவும் உங்களை உயிர்ப்பிக்காது. ஹalleluya. ஏன்னா சிலர் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த திருவிருந்து நாள்ல கண்டிப்பா ஆலயத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா நான் விடுதலை பெற்றுட்டேன், நான் ராஜ்யத்துக்குள்ள போயிருவேன், நான் தேவனாகிய கர்த்தர் வருகை வரும்போது ஒரு கூட நான் நிற்பேன். நிச்சயமா நிற்கவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த ஒவ்வாமைகள், ஏதாவது ஒரு ஒவ்வாமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்.
ஏதாவது ஒரு ஒரு அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் நான் ஃபுல்லா பரிசுத்தமா இருக்கேன் நிச்சயமா எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் யாரையாவது ஒரு வார்த்தையினாலேயாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், தவறுதலா பேசிடுவோம். அது எல்லாத்துலயுமே என்ன செய்யணும், நிதானித்து செயல்படணும்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் நாமத்தை கொண்டு உரைக்கிறார். அதனால தயவு செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஒவ்வொருமையும் நீங்க இன்னைக்கு எடுத்து போடுறதுக்காக என்ன செய்யுங்க, தெய்வ சமூகத்துல நிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா என்கிட்ட இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கு, இது என் பிள்ளைக்கு விரோதமா நினைக்கிறேன், என் பையனுக்கு விரோதமா நினைக்கிறேன், என் மருமகளுக்கு விரோதமா நினைக்கிறேன், அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி, இல்ல என் குடும்பத்துக்கு விரோதமா, என் கணவனுக்கு விரோதமா நினைக்கிறேன், இல்ல நான் இப்படிப்பட்ட மாந்திரிகத்துக்குள்ள அடிமையாக்கப்பட்டு இருக்கிறேன், இதனால அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி என் வாழ்க்கையில இந்த சீரழிவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, உங்களா உணர்ந்து தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனுக்கு கர்த்தர் உங்களை அழகா தூக்கி அவருடைய உள்ளங்கைகளுக்குள்ள வரைந்து வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா எனது அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருக்க கசப்புகளை என்ன செய்யுங்க, கலைந்து போடுங்க. தூய ஆவியானவர் மேல அன்பு செலுத்த பழகுங்க. ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அது அப்பந்தான் நம்ம அவருக்குள்ள அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போதுதான் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தீங்கு உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னா, அப்பா அம்மாக்கு கர்த்தர் சொன்ன ஆரோக்கியமான சத்தியத்தை என்ன செய்யுங்க, அதை அப்படியே பேசுங்க. ஆனா இன்னைக்கு உலகம் என்னது, ஆரோக்கியமான சத்தியத்தை விரும்புறது இல்ல, கதையா பேசுகிற சத்தியத்தை தான் இன்னைக்கு விரும்புகிறாங்க. வேதமே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அததான் ஜனங்கள் விரும்புறாங்க, அததான் உற்று நோக்குகிறாங்க, அததான் ஓடுறாங்க. ஆனா ஆனா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர பின் நாட்கள்ல பார்க்கும்போது ஜீரோவா நிப்போமே மகனே மகளே. தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு உயிர்ப்பிப்பு வேணும்ப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் உங்களுக்காக நிக்கணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக நிற்க ஆரம்பிங்க. நம்மளுக்குள்ள கண்டிப்பா ஒரு வைராக்கியம் வேணும். ஏன்னா இது வஞ்சனையின் காலத்துக்குள்ள இருக்கிறோம். வஞ்சிக்கிற வல்லமைகளுக்குள்ள நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஈஸியா நம்மள என்ன செஞ்சிருவான், நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒவ்வாமைகள் உள்ள இருக்கும்போது நம்மள ஈஸியா வஞ்சித்து அந்த அவருக்குள்ள நடக்கிற பாதையில இருந்து பிரித்து நம்மள தள்ளிடுவான். அவ்வளவுதான் அவனோட வேலை. கீழே விழுந்துட்டா போதும், அதுக்கப்புறம் எழும்புறதுக்கு நம்மளுக்கு பல காலங்கள் ஆகும். நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், சத்ருவானவன் கெம்பீரித்து கொண்டு இருப்பான். நம்ம இன்னைக்கு அதுக்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்கோம். என்ன செய்யறோம்னா, ஈஸியா ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கலன்னா உடனே ஒரு சோர்வு வந்துருது. அப்ப உள்ளுக்குள்ள இருக்க அந்த அழுக்கான பாதை நம்மளுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒவ்வாமை நம்மளுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வைத்தே என்ன செய்வான் சத்ருவானே, உங்களை அழகா காய் நகர்த்தி கொண்டு போயிருவான். அப்படி கொண்டு போய் அவனுடைய பாதைக்குள்ள உங்களை சிக்க வச்சிருவான். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா செயல்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் கவனமான ஒன்று. அதனால எனது அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுக்கு அழகா என்ன செய்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆலோசனைகளா கொடுத்து கொண்டு வருகிறாங்க. இன்னும் ஆழத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்ய போறாரு, வருகிற நாட்கள்ல கொண்டு போக போறாங்க. நிச்சயமா அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வாமையும் நம்ம என்ன செய்யணும், எனக்கு கலைந்து போடுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அழுக்கெல்லாம் களைஞ்சு போட்டு நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாக்கிட்டு மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினார்னு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிற தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஊழியர்களா இருக்கட்டும், இல்ல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், நேரம் இல்லன்னு கண்டிப்பா சொல்லாதீங்க. ஒரு நாள் அவருடைய சமூகத்துல நிக்கிறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வாரு, அன்னைக்கு நீ நேரம் இல்லைன்னு சொன்னிய மகனே, இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, உன்னுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்பாக முதுகை காட்டி கொண்டு தேவனாகிய கர்த்தர் போய் விடுவார். அதுவும் போய் அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னை அறியேன்னு சொல்லிடுவாரு. தயவு செஞ்சு எனது அருமையான பிள்ளைகளே, நேரம் இல்லைன்னு சொல்லாதபடி எப்படியாவது ஒரு நேரத்தை ஒதுக்குறது. இப்போ ஒரு சினிமா பார்க்க போறோம், அதுக்கு நம்ம எவ்வளவு நேரம், சீரியலுக்காக நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம். ஹல்லேலூயா. இல்ல ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறோம், ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், அதுக்காக நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், நம்மளுடைய மேக்கப்காக எவ்வளவு நேரம் நிக்கிறோம், யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு கொஞ்ச நேரம் தான் கர்த்தர் விரும்புகிறார். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு சொல்லுவாரு. அதே போல கண்டிப்பா என்ன செய்யணும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 hour, 1/2 hour, அதுக்கு பிற்பாடு போக போக என்ன செஞ்சிருவாங்கன்னா, நீங்களே கூட்ட ஆரம்பிச்சிருவீங்க டைம். அதனால தயவு செஞ்சு எனது அருமையான பிள்ளைகளை, நேரம் இல்லைன்னு உங்க வாயில வராதபடி
தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஒவ்வாமை நீங்க கலைந்து போடும்போது மட்டும்தான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக சுதந்திரிக்க முடியும். சரியா? அதனால நிச்சயமா அதை நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் டாடி. இவ்வளவு நேரம் ஏசப்பா எங்களுக்காக ஆண்டவரே சில குட்டி குட்டியான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. வீணான வார்த்தைகளை நாங்க பேசி எங்களுடைய நாவுகளை நாங்க சுத்திகரிக்காதபடி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. வீணான புறங்கூறுதலை உண்டாக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தையும் எங்க வாழ்க்கையில இருக்கிற நீங்க வாக்கு பண்ண சுதந்திரத்தையும் நாங்க சுதந்திரிக்க முடியாம போயிரும். முறுமுறுக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். அன்று எகிப்து மக்கள் பாருங்க, அவங்க முறுமுறுத்ததுனால கானானுக்குள்ள அழைத்து செல்லப்பட முடியல. ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் தான் கானானுக்குள்ள அழைத்து செல்லப்பட்டார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது மகனே மகளே. அதனால தேவ சமூகத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை தரங்களை மாற்ற வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார். அதே போல ஏசப்பா கேட்கிற யாவருடைய இருதயத்தை நீங்க திறந்தருளுகிறதுக்காக உமக்கு நன்றி. நீங்க தூக்கி நிமிர பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கைகள்ல இருக்கிற எல்லா சிராய்ப்புகளையும் நீங்க எடுத்து போடுங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்களுக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத வல்லமைகளை நீங்க கலைந்து போடுங்க டாடி. எங்க இருதயத்துல நாங்க சுமந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நீங்க அப்புறப்படுத்துகிற தகப்பனா இருக்கிறீங்க. ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடி அந்த இடத்துல அப்பிரயோஜனமானவளப்பா உங்க கரத்துக்குள்ள தாழ்த்தி தந்தருளுகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ ஆவியன்ற அசைவாடுதல் உண்டாவதாக. ஆனந்த களிப்பை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க தந்தரல போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் உள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். உங்க கரத்துல முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். Thank you. God bless you.